ரெண்டே ஆப்ஷன். ஒன்று ஆம்பளைங்க டவுரி கொண்டு வர நிலைமைக்கு கொண்டு வந்துருவீங்க, சரிங்களா? ஏன்னா ஆம்பளை சும்மா இருப்பான் வீட்டில். அப்படி இல்லை ஆம்பளை சும்மா இருக்கிறான் வேலைக்கு போகல அப்படின்னு சொன்னா ஏன் வேலைக்கு போகல? டவுரி கொண்டு போகலன்னா சும்மா இருக்கானா ஏன் வேலைக்கு போகல? டவுரிங்கிற கான்செப்டே வந்து குறைஞ்சிரும் சார். என்னதான் வந்து டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்டே வந்தாலும் இந்த மாற்றம் வந்தா இது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்றோம். வேலைக்கு போகாத ஆண்களாக இருந்தா இது சாத்தியப்படும், கரெக்டுங்களா? ஏன்னா அவங்க வேலைக்கு போகல, வருமானம் இல்லை, அப்ப அவருக்கு எதுக்கு டவுரி கொடுக்கணும்? நாங்க அவருக்கு இது எதுக்கு வேணாம் பண்ணணும்? தான் சார் இந்த மாற்றத்தவே கேட்கிறோம். நாங்க எப்படி மறுபடியும் அந்த ப்ராசஸை கொண்டு வாங்க டவுரி கொடுங்க நாங்க ஏன் கேட்க போறோம்? அது வேண்டாம் எங்களுக்கு. அது அவங்க காசு எங்களுக்கு வேணாம் சார். சார் ஆக்சுவலா வந்து பெண்கள் வந்து வீட்டோட மருமகளா வரும்போது ஆண்கள் வந்து அவங்கள கம்ப்ளீட்டா டேக் கேர் பண்ணிக்கிட்ட காலங்களும் இருக்கு. ஆனா இப்ப இவங்க என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா 50-50. நீங்க போகலாம், போகாம இருக்கலாம். ஆனா இவங்க யாருமே நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, கம்ப்ளீட்டா நாங்க டேக் கேர் பண்ணிக்கிறோம், உங்களை பண்ணிக்கிறோம், உங்க ஃபேமிலியை பாத்துக்கிறோம், உங்க தம்பி தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறோம், அந்த உங்களோட கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்க எடுத்துக்கிறோம்னு யாருமே சொல்லல. அவங்க வந்து ஒரு ஷோக்காக தான் பேசுறாங்க. இந்த ஒரு ஷோக்கு வந்திருக்கோம், அதுக்காக ஏதோ பேசணும். அவங்க ஈக்குவாலிட்டி பேசவே இல்லை சார். ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க ஃபுல்லாவே ஈகோல பேசிட்டு இருக்காங்க சார்.